வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 4.25 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்ப நம்ம பார்க்க போறது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நார்த் ஈஸ்ட் கார்னரு. இந்த இடம் லொக்கேட்டா இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை பொன்மார் பக்கத்துல அகரம் என்ற ஏரியாவுல தான் இப்ப நம்ம பார்க்க போறோங்க. ஒரு 10 அடிக்கு நல்ல ஒரு பெரிய காம்பவுண்ட் வாலு. அது உள்ள பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா வகையான மரமும் இருக்கு. என்னென்ன மரம் இருக்கு எல்லாமே உங்களுக்கு டைரக்ட்டா காட்டுறேன். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வொண்டர்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி தான் இப்ப நம்ம பார்க்க போறது. இந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பெஷலா இதெல்லாமே 40 அடி ரோடுங்க. பெரிய ரோடு. பக்கத்துல காசா கிராண்ட் வந்திருக்கு. மாயன் விலாஸ் வந்திருக்கு. பக்கா டெவலப்பிங் ஏரியாவுல இப்ப நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா, 4.25 கிரவுண்டுங்க. இது உள்ள பார்த்தீங்கன்னாக்கா, இது உள்ள தேக்கு மரம் இருக்கு, செம்மரம் இருக்கு, பலாமரம் இருக்கு, மாமரம் இருக்கு. எல்லா மரமும் இருக்கிற எல்லா காஸ்ட்லியான மரமும் பார்த்தீங்கன்னாக்கா, இது உள்ள இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள என்டர் ஆனோம்னா, ஒரு அமேசான் காடு பார்க்குற மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு நெருக்கமா மரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அழகா வச்சிருப்பாங்க. எல்லாமே காஸ்ட்லியான மரங்கள் தான் இது உள்ள இருக்கு. நம்ம பார்க்க போறது ஒரு 4.25 கிரவுண்ட்ல ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க. கிட்டத்தட்ட 8 அடிக்கு மேலே நல்ல ஒரு பெரிய காம்பவுண்ட் வாலு. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இதில் இருக்கிற மரங்கள் தான் இதில் ஸ்பெஷலு. அது மட்டும் இல்லாமல் இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வீடும் இருக்குது. வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது பொன்மார் பக்கத்தில் அகரம் என்ற ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக மரங்கள் தாங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மரமும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கீழே மட்டும் தரையை க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இதில் மேக்ஸிமம் ஒரு செம்மரம் தான். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செம்மரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேக்கு மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, சந்தன மரம் கூட வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எல்லா ஃப்ரூட்ஸ் வகை மரம் கூட இதில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா செம்மரங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் வச்சுருக்குறாங்க. சைடில் ஃபுல்லாக தேக்கு மரம். இது என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே செம்மரம் வச்சுருக்குறாங்க. மாமரம் இருக்குது, சந்தன மரம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சந்தன மரம் வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து செம்மரம். இடையில வேறு வெரைட்டிஸ் மரங்கள் பார்த்தீங்கன்னா கலந்து வச்சுருக்குறாங்க. இந்த காம்பவுண்ட் வால் ஓரமாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக தேக்கு மரம் வச்சுருக்குறாங்க. இடமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த லாஸ்ட் எண்டில் ஒரு வீடு போட்டிருக்குறாங்க சின்னதாக. வந்து தங்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒர்த்தான வீடு தான் இது உள்ளே இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்கிறது பொன்மார் பக்கத்தில் அகரம் என்ற ஏரியாவில் தான். அகரம் தான் சொல்லுவாங்க. அதுக்கு அங்கே தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா காசா கிராண்ட் பெருசாக போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி காசா கிராண்ட் போல் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பில்டிங் பெரிய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. டெவலப்பிங் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு கட்டிருக்காங்க பாருங்கள். அதே போல் அந்த சைட்லேயும் ஃபார்ம் வச்சுருக்காங்க. இந்த ஏரியா சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபார்மிங் தாங்க. எதுவுமே வந்து இங்கே வந்து காலியாக இருக்காது. எல்லாம் இந்த மாதிரி ஒரு 10 அடிக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காம்பவுண்ட் வாலே ஒரு 8 அடிக்கு மேலே வரும். அந்த காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு மேலே இருக்குது. ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போது நம்ம உள்ளே பார்த்துட்ருக்கோம். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலாக மண் நிறைய அடிச்சிருக்கிறாங்க. இது உள்ள நல்லா ஹைட்டு தூக்கியிருக்காங்க. செம்மண் தாங்க ஃபுல்லாக செம்மண் அடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 200 அடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல போர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடம் தெரியுது பாருங்களேன். இதில் வந்து ஒரு 200 அடிக்கு போர் போட்டிருக்காங்க. தண்ணி நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது வந்து பலாமரம் இருக்குது. அது மட்டும் வாழையும் வச்சுருக்காங்க. தென்னை மரமும் ஒரு சிலது இருக்குது இதில். சப்போட்டா பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சப்போட்டா வச்சுக்கிறாங்க. தேக்கு சுற்றி வச்சுருக்குறாங்க. ஸோ சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து எல்லாம்
அதேமாதிரி நல்ல காஸ்ட்லியான மரங்கள் தான் இது உள்ளே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குங்க. ஸோ இதுதான் வீடு. இன்னும் கூட கொஞ்சம் நம்ம உள்ளார போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது இது உள்ளார ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தளம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. டெம்பரவரிலாம் இல்லை, நல்லா தளம் போட்டு ஒர்த்தாக கட்டியிருக்காங்க. நல்லா ஒர்த்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாலு, அதுலேயே அட்டாச் பாத்ரூமு. அதாவது இந்த தோப்புக்கு வந்தால் தங்கலாம், அந்த மாதிரி இருக்குங்க. தோட்டத்துக்கு வந்து தங்கிட்டு போகலாம். ஸோ அது மாதிரி இருக்கும். வெளியில் ஒரு வாஷ் மிஷின் வச்சுருக்காங்க. ஒரு ஊஞ்சல் போட்டு அழகாக ஸ்டே பண்ணலாம். வந்தாங்கன்னா ரிலாக்ஸாக அப்படியே ஸ்டே பண்ணலாம். அது போல் இருக்குது. இது வந்து ஹாலுங்க. ஸோ ஒரு ஹால் மட்டும்தான். இங்கே ஒரு கிச்சன் மாதிரி வச்சு ஒரு ஹால் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்காங்க. ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்க. அதில் இபி சர்வீஸ்லாம் இருக்குங்க. கரண்ட் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய டெவலப்பிங்கான கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குது. எல்லா கம்பெனிஸ் பேரும் தெரியல. பட் ஆனால் இந்த இடம் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேல்யூபிளான இடத்துல தான் இருக்குது. இது உருவாகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மரங்கள் எல்லாம் நல்லா வளர்ந்த மரங்கள் தான். செம்மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வளர்ந்துருக்கு. இது ரெடி பண்ணுறதுக்கு, இது உருவாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சில பல வருஷங்கள் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நல்லா இந்த மரத்தை வளர்த்தே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எந்த பக்கம் நடந்தாலும் லைனிங் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் கரெக்டாக அப்படியே அழகாக ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு கேப் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா விட்டுருக்குறாங்க. 6 அடி கேப் விட்டுருக்காங்க. ஒரு மரத்துக்கும் 6 அடி 8 அடிக்கிட்ட கேப் இருக்குங்க. நல்ல கேப் விட்டு தான் மரங்கள் வச்சுருக்குறாங்க. இதில் பார்க்கும்போதே தெரியும், ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி தெரியும். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மரங்கள் தான். எல்லாம் காஸ்ட்லியான செம்மரங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகாகனி அது மாதிரி எல்லாமே மிக்சிங்கில் வச்சுருக்குறாங்க. ஆனால் மேக்ஸிமம் செம்மரம் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம்லாம் செம்மரங்கள் தான் இருக்குங்க. ஒரு ஃபாரஸ்ட்டு ஃபீல் இந்த உள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த தோப்பு இருக்குது. இடத்த வந்து நேரில் பாருங்கள். மேலும் டீட்டெயிலுக்குங்க. நன்றி, வணக்கம்.